எபேசியர் 5ஆம் அதிகாரம், Ephesians chapter 5, 15, 16. நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து, அந்த வசனம் வாசி. verse 15 and 16. மைக்கு கொடுப்ப, கார்ட்லெஸ் மைக். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து, Walking wise. அதுக்கு இங்கிலீஷ்ல வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி என்கிறதான ஒரு பிக் வேர்ட், ஒரு பெரிய வார்த்தை எங்க யூஸ் பண்ணுறாங்க. There is a big word mentioned in English as walk circumspectly. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். I'm going to explain that. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, Around 100 years before, ஒரு மிகவும் பொல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருந்தார். there was a very cruel man in this world. அவர் சாத்தானுக்கு தன்னுடைய ஆத்மாவை விற்று போட்ட ஒரு மனுஷன். And he was a man who sold his soul to the Satan. அவருடைய பேர் அலிஸ்டர் க்ரோலி. And his name is Aleister Crowley. அவர் சிலரால் உலகத்திலே துன்மார்க்கமான மனுஷன் என்று அழைக்கப்பட்டவர். And he was called the most wicked man in the whole world by other people. ஒரு குறிப்பிட்ட பிசாசு, ஒரு ஆவி அவரை ஏவி இவர் ஒரு புக்கை எழுதினார். A specific evil spirit gave him an advice, and because of which he wrote a very bad book. அந்த புக்கினுடைய பேர் The Book of the Law, நியாயப்பிரமாண புஸ்தகம். And that book is called the Book of Law. அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் அவர் அந்த பிசாசினால் ஏவப்பட்டு நிறைய காரியங்களை எழுதி இருக்கிறார். And being forced by the devil, he wrote many laws in that book. அதுல ஒரு முக்கியமான வசனம், அதுதான் அந்த புக்கினுடைய மைய கருத்து, மைய வசனம் அது. And there was one important verse in that book, and that is the theme of the entire book. யாருக்கா தெரியுமா? Do as thou wilt shall be the whole of the law. அதான் அதனுடைய மைய கருத்து. நீ உன் இஷ்டப்படி செய், இதுதான் முழுமையான நியாயப்பிரமாணம். Do as thou wilt is the whole of the law. எவ்வளவு பயங்கரமான வசனம். ஆண்டவர் சொல்றார் do my will, பிசாசு சொல்லுகிறான் do your will. உன் இஷ்டப்படி நீ செய். The Lord says do my will, but Satan says do whatever you wish, your own will. அப்பா, ஏய் நான் சொல்ற மாதிரி செய், இல்ல உத வாங்குவேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அம்மா சொல்றாங்க, நான் அப்பா பாத்துக்கிறேன், நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும்? When the father threatens a child saying just do what I say, otherwise you will get nice beatings, and at the same time the mother says don't worry about your father, I'll take care of him, whom do you like? உங்களுக்கு யார் பிடிக்கும்? சிலர் யாரை பிடிக்கணும்னு சொல்றாங்க, யார் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. Some are not saying the right answer. இயற்கையாகவே நமக்கு அப்பா மேல ஒரு வெறுப்பு, ஒரு அம்மா தான் நல்லவங்க பாரு, நம்ம அப்பா ரொம்ப டைட் பண்றாரு, ஓவரா போயிட்டு இருக்கிறாரு அப்படி. By nature we will like our mother because she is favoring us, and we will not like our father because he is very strict with us. நான் வளர்ந்துட்டு நான் பார்க்குறேன் அப்பாவே. Once I'll grow up, I'll take care of my dad. அப்போ ஏசப்பா சொல்றார் உன் இஷ்டம் செய்யாத, நான் சொல்றதை செய். ஆனா பிசாசு சொல்ற பாரு, do as thou wilt, உனக்கு என்ன விருப்பமானோ அதை செய், யாரையும் நீ கேட்காத, உன் மனசுக்கு இருக்கிறதோ அதை செய். Jesus says do my will, and do not do as per your will, but Satan says directly the opposite thing, do as thou will, and do not worry about anybody else. இப்போ யார் நல்லவங்க, ஏசப்பாவா பிசாசா? Now who is good, whether it's Jesus or Satan? ஏசப்பா ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி இருக்காருல்ல, ரொம்ப ஈகோ ப்ராப்ளம் போல, அவர் ரொம்ப சுயம் பிடிச்சவர், நான் சொல்றதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. பிசாசு எவ்வளவு விசாலமான
நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அந்த நல்ல எண்ணத்தை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்றாரு. It appears as though Jesus is very selfish, egoistic, and he wants to force his very own ideas upon us, but rather Satan, he is having a very broad mind, he is giving us full freedom, and he is allowing us to do whatever we want to do. சரி, சாரி, எதை நீங்க நல்லதோ கெட்ட நீங்க சொல்லுங்க, இதுல ரெண்டுது எது நல்லது அது சொல்லுங்க. Just say which of these two is good. ஏசப்பா என் இஷ்டத்தை செய் என்று சொல்லுகிறாரே அது நல்லதா, இல்ல பிசாசு நீ உன் இஷ்டத்தை செய் அது சொல்றது நல்லதா? நமக்கு is it good for us, for Jesus asking us to do his will, or is it good for us, for Satan asking us to do as our own will? எது நல்லது, 1 or 2? 1. ஏன் தெரியுமா? Do you know why? நமக்குள்ள பாவம் பிறப்பிலே விதைக்கப்பட்டிருக்கு. Sin is found in our very own birth itself. It's a nature of sin. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தப்பு பண்ண தெரியணும், யாரும் நமக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. No one has to teach us to commit a sin, we will do it automatically. எனக்கு ஒரு 2 வயசு பிள்ளை தெரியும். ஒரு பிள்ளை 2 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன கெட்ட வார்த்தை சொல்லிடுச்சு. நான் நிக்கிறேன், அது கெட்ட வார்த்தை சொல்லிடுச்சு. I know a 2-year-old girl, and she was standing before me and she said a bad word. யாரோ சொல்லிருப்பாங்க, அம்மா அப்பா கெட்ட சண்டை போடும்போது ஏதோ பேசியிருப்பாங்க, இது அதை பிக்கப் பண்ணிடுச்சு. Somebody would have spoken it off before her, maybe her parents or somebody else, and she picked up that wrong word. அப்போ நான் சொன்னேன், ஏய் என்ன சொன்ன, இரு நான் அப்பா அம்மாட்ட சொல்ல போறேன் அப்படி சொன்னேன்னு, சொல்லாதீங்க அப்படி சொல்ல. அப்ப தப்பு தெரியுது இல்ல, சரி 2 வயசுல தெரியுது இது தப்பு, சொல்லாதீங்கன்னு சொல்லுது. I just threatened saying, I'm going to complain this to your father. What wrong word you said? Immediately, even though that was just a 2-year-old girl, she knows that was wrong and said, please do not complain this to my father. சின்ன வயசுல ஈஸியா தப்பை பிக்கப் பண்ணக்கூடிய திறமை மனுஷனுக்குள்ள இருக்கு. Man has the efficiency to pick up even a smallest mistake at a very tender age. அப்போ அதனாலதான் ஆண்டவர் நம்ம வளர வளர இன்னும் தப்ப பழகிடுவோம், வழி தப்பி போயிடுவோம், நரகத்துக்கு போயிடுவோம், கரெக்டான மேட்டர் அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றதுனால தான் நான் சொல்றதை செய்யன்னு சொல்றாரு. It is therefore the Lord knows when once we grow up, we will learn all the unwanted things of the world, we will commit more sin and we will go on the wrong way and finally land up in hell, and because he has all the correct things with him, he says please do my will. ஆனா பிசாசு எவ்வளவு தந்திரம் பாரு, நான் சொல்றதை செய்யன்னு சொல்லாம நீ இஷ்ட மாதிரியே செய். ஏன்னா ஏற்கனவே பாவம் நமக்குள்ள இருக்குன்னு தெரியும். நம்ம என்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம காட்டிட்டா போதும், அவரை கீழ்ப்படியாம இருந்தா போதும், நம்ம போற ட்ராக் எல்லாம் தப்பா போயிட்டு கடைசியில அவன் கையில தான் விழுந்துரும். அதனால தான் நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு. But Satan is very deceitful and very cunning, knowing that we already have the nature of sin and that we are very much likely to commit sin automatically. He says you can do as your own will, there is no restriction, you can be happy, and the result will be finally we will land up in his very own hands. அந்த லூசிஃபர் மிஷனை ஆரம்பிச்சுதான் அந்த மனுஷன் சொல்றாரு அந்த போன் கான்வர்சேஷன், கிறிஸ்தவ மார்க்கமே அடிமைத்தனத்தின் மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. And the man who says who has created that Lucifer mission, that the entire religion of Christianity is religion of bondage. ஆனா நீங்க சொன்னீங்க இப்போ 1 தான் நல்லது, அது அர்த்தம் அடிமைகளா இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் சொல்றதை செய்தாதான் பாதுகாப்பு, நீ இஷ்டப்படி செய்யன்னு சொன்னா ஆபத்து. But as you acknowledge right now, number 1, or to do the will of Jesus is right, and even though we are enslaved to Lord Jesus Christ, that is good for us, because that is a good kind of bondage. அப்போ அதனால தான் பைபிள்ல நாம் சின்னவங்களா இருக்கும்போது, யூத்தா இருக்கும்போது எப்போதும் மற்றவங்களுக்கு கீழே இருக்க பழகணும். And therefore it is very essential when we are little and when we are youths, it is good for us to be under subjection to a superior. Sunday school teachers, விசுவாசிகளாகிய பெற்றோர், ஊழியக்காரர்கள், இவங்க உங்களை நடத்தணும். Sunday school teachers, your parents who are believers and the saints of God, they should lead you. அவங்க நடத்தலன்னு சொன்னா உங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு நடந்தா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதற்கு பிறகு ஆபத்து வரும். If they do not lead you for some period of time, you will feel very happy, nothing will go wrong, but after which there will be a big danger coming by. பைபிள் ஒரு வசனம் இருக்கு. In the scripture there is a verse. நீதிமொழிகள் 14:12 வாசிங்க. Let's read Proverbs chapter 14 and verse 12.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. There is a way which seemeth right unto man. இப்போ இங்க ஒரு மனுஷன் நிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். Assuming a man is standing in this place, 3 பாதை இருக்கு அவருக்கு. there are 3 ways before him. அதுல இந்த பாதை கர்த்தருடைய சித்தம். The first way is the will of God. ஆனா அதுல சில எப்படி சொல்ல வசதி குறைவுகள் இருக்கு. But there are shortcomings of welfare and comfort. ஆனா இந்த பாதையில போனா ஜாலியா இருக்கு. But the next path you can be very happy. இதுதான் எனக்கு பிடிச்ச வழி. And that is my very own path which I like. அப்ப இந்த மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இந்த வழிதான். And for the man which seemeth right unto him, a path is this one. அப்ப இங்க இருந்து இங்கே போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா என்னமோ சொன்னாங்க, போகாதீங்க, ஆபத்து, நல்லா தான் இருக்குது. யாரும் சும்மா ஊழியக்காரங்க சும்மா கதை சுத்திட்டு இருக்கிறாங்க. From the starting point until a particular point, everything seems to be normal, nothing wrong, everything is very happier. And you might think, what the servants of God said is all nonsense. I'm just happy in this way itself. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறதான வழி உண்டு, அந்த வழி மரண வழின்னு சொல்லல, அதனுடைய முடிவு தான் மரண வழி. The verse very clearly says that there is a way which seemeth right unto a man. It didn't say that there is death on the way, but rather it says the end thereof is death. அப்ப என்ன அர்த்தம்? அந்த வசனத்தின்படி கொஞ்ச நேரம் நல்லதா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா சில வழிகள் பிரியுது. And according to the verse, there will be peace or there might be happiness up to a certain point, and after a certain period the way will be divided into different ways. அப்ப அந்த நீதிமொழிகள் 14:12 படி இந்த முதல் வழிக்கு பேர் என்ன? According to Proverbs chapter 14 and verse 12, what is the name of the first way? யாரா சொல்லுங்க? மரண வழி. It's the way unto death. அப்ப இரண்டாவது வழிக்கு பேர் என்ன? What is the next way? அதுவும் மரண வழி. Even that is the way of death. எல்லாமே மரண வழி. அதான் அதனுடைய முடிவு மரண வழிகள். எங்க போனாலும் சாவதானி. மாட்டிட்ட அவ்வளவுதான். It's in plural. Whatever is the end of the way which we have chosen, all the ways are the ways of death. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். We children of God, we need to be very careful concerning a particular aspect. See, இந்த பிசாசுடைய நோக்கம் do as thou wilt. நீ உன் இஷ்டப்படியே செய். அதன் அர்த்தம், உனக்கு ஒன்னு தோணுதா இது நல்லா இருக்கும், நீ அதை செய். பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு தோணுதா நல்லா இருக்கும், செய்யாதே அப்படின்றது. ஆப்போசிட் தான் சொல்லுது. Satan says, do as thou will. Whatever seems very good in your sight, you can do. There is no restriction at all. But scripture says just opposite to that. If something seems very good in your own eyes, please do not do it. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். I'm going to share something very important with you right now. உங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை பற்றி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. You need to be very exceedingly careful about all the things which make you happy on this earth. திருப்பியும் சொல்றேன், உங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை பற்றி very careful, be very careful, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Be very careful about all such things which make you happier on this earth. அப்போ உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைக்குது, நம்ம ஒரு மூவிக்கு போலாம், ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு போலாம், வீட்ல சொல்ல வேண்டாம், இப்படி எல்லாம் சில ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அது கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு அது ஓகே, ஏற்கனவே நரகத்துக்கு தான் போறான். நீ தேவனால் அழைக்கப்பட்டவன், நீ போனா அங்க ஒரு ட்ராப் இருக்கு, உனக்கு ஒரு கண்ணி இருக்கு. You might get an invitation or an idea that you might go for a picnic or for a movie or an excursion, and you will have a thought in your mind not to inform this in your house, just to proceed with that, and you might feel very happy about it, and that is a danger. For other people, they are already heading towards hell, but you as a child of God, you need to be very careful because there is a snare on the way. ஏனென்றால் இன்னைக்கு காலையில மெசேஜ்ல கேட்டது போல உங்களுக்கு ஒரு எனிமி இருக்கு. And as you heard in the morning message, there is an enemy for you. அந்த பிசாசுக்கு உங்களை எப்படி வசீகரிக்கணும், ஏமாத்தணும், கொண்டு வர முடியும் அவனுக்கு தெரியும். And this Satan, he very well knows how to attract you, seduce your mind, and to take you in his track. ஆகையால் இந்த காரியத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். And it is therefore we need to be very careful in this aspect. இந்த
பிசாசுடைய ஆலோசனை நீ உன் இஷ்டப்படி செய் எவ்வளவு டேஞ்சரஸ், எவ்வளவு அட்ராக்டிவ், ஆனா எவ்வளவு டேஞ்சரஸ். The counsel of Satan, do as thou wilt, is very attractive but equally very dangerous. நான் ஒரு பையன்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னேன். I happened to share gospel about Jesus to a boy காலேஜில் இருக்கும்போது when I was in the college. அவன் உடனே எவர் இதெல்லாம் என்கிட்ட பேசாத, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ செய். And immediately he stopped me saying, don't speak about all these things to me. Whatever you feel is right, just do it. இன்னைக்கு அந்த வாசகம் do as thou wilt, அது உன் இஷ்டப்படி செய் எத்தனையோ டிஷர்ட்ஸ்ல இருக்கு தெரியுமா, பச்சை குத்தி இருக்காங்க தெரியுமா, எத்தனையோ பாட்டுகள் அந்த வரி வருது தெரியுமா. இன்னைக்கு the phrase of what was written in that satanic law, do as thou wilt, can be found in many t-shirts. Many have engraven that on their bodies, and you can see that in the lyrics of many songs. அப்போ நிறைய பேர் அதை படிச்சு அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, வசதியா இருக்கு, அதுதான் சுவிசேஷம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து செத்து போறாங்க. Many have considered this to be as something, as a gospel, and they are attracted by it because it is a very easier way of life, and they live according to that and they perish. ஆனா தேவனுடைய மார்க்கம் என்ன? But what is the way of God? The path to true freedom is to be his slave. அவருக்கு அடிமையா இருப்பது தான் உண்மையான சுயாதீனத்தின் பாதை. The path to the true freedom is to be the slave of God. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் எத்தனை பேர் அந்த லூசிஃபர் மிஷன் ஆரம்பிச்சவர் சொல்லிட்டு கிறிஸ்தவ மார்க்கம் அடிமைத்தனத்தின் மார்க்கம் சொல்லிட்டு அவர் போயிட்டார். That man who started the Lucifer mission said the Christianity is a way of bondage, and he left. லூசிஃபர் மிஷன் தான் உண்மையான சுயதீனத்தின் பாதை என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆத்மாவை வித்துட்டான். And saying that Lucifer mission is a way of liberty, he sold his soul. ஆனால் அவருக்காக நித்திய அடிமைத்தனம் காத்திருக்கிறது. But for him an eternal bondage is waiting. ஆனால் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்ததான நமக்கோ நித்திய சுதந்திரம் காத்து கொண்டிருக்கிறது. But we who have given to that bondage to God, we are waiting for an eternal liberty. எத்தனை பேர் மனப்பூர்வமாக நான் என்னை இயேசுவுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? How many of you with whole heart say, I surrender myself to be a slave to Lord Jesus Christ? என்னை யாரும் ஒன்றும் கேட்க கூடாது, நான் ஜாலியா இருக்கணும், என் உடம்பு, என் வாழ்க்கை, என் ஃபியூச்சர், நான் தான் என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லுகிறவர் கை தூக்க வேண்டாம். நான் இயேசுக்கு அடிமையாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் இஷ்டம் வேண்டாம், அவர் நினைத்ததை அவர் நடக்கட்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? All those who say it is my own will, my own body, my own future, I will live according to my own self, please do not put up your hands. But rather those who say, I want to completely surrender myself to Lord Jesus Christ and want to do only his will, please put up your hands. கரங்களை உயர்த்துங்கள். Let's put up your hands. கர்த்தர் அவருடைய கிருபை தருவார். May the Lord give us grace. தவறான பாதையில் போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். May the Lord protect us that we may not go in the wrong way. ஒருவேளை மாம்சத்தினால் வசீகரிக்கப்பட்டு ஒரு wrong decision எடுக்கிற நேரம் வந்தால் கர்த்தர் தடைகளை ஏற்படுத்துவார். Perhaps there might be a situation where I might go to take a wrong decision in flesh, but the Lord will hinder it and help us to take the right one. ஏன் தெரியுமா? Do you know why? யூத் மீட்டிங்கில் நீங்கள் கைகளை உயர்த்தினீர்கள். Because you have lifted up your hands in this youth meeting. ஆகையால் கர்த்தர் உங்களை திசை கெட்டு போகாதபடிக்கு உங்களை நடத்த போகிறார். Therefore the Lord is going to lead you in a way that you will not err from the right one. என்னுடைய லைஃப் எந்த விதத்துல ஸ்பாயில் ஆக கூடாது, நான் ஏமாற்றம் அடைய கூடாது. My life should not be spoiled in any way, I should not be deceived in any way. அதை விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. Those who desire that, please put up your hands. கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். The Lord should protect us till the very end. கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வேண்டும். The Lord should lead us till the very end. நாம் கேட்டோமே எத்தனை பேர் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று. As we heard just now of how many entered into the land of Canaan. நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு பரலோக கானானுக்கு போய் சேர வேண்டும். We all have to go and conclude our journey in the eternal Canaan. கர்த்தர் அந்த கிருபையை தரும்படியாக For the Lord to give us this grace. நம்முடைய கரங்களை உயர்த்தி, keeping our hands, நம்முடைய சத்தத்தை உயர்த்தி, lifting up our voice. ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Let's offer 50 praise. ஜீவ பலிகளாய் நம்முடைய சரீரங்களை ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். Offering our body as living sacrifice, let's praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம்
Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. Stotram, 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 stotram. நாம் இப்பொழுது ஒரு பாட்டை பாடினோம். We just now sang a song. கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சிறை மாறும் காலம் இதே. We are the flowers which you have grown in the on the cross of Calvary, and it is the time when we will be set free from captivity. அந்த சிறை எப்படி வந்தது? How does this captivity came? அந்த நாம் எங்கேயோ நம்முடைய சொந்த வழியில் நடந்து நாம் நம்முடைய இஷ்டப்படியே செய்து நாம் மாட்டிட்டோம். Somewhere we walked on our own self will and we were entangled. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த சிறை மாறும் காலம் வந்திருக்கிறது. The Lord says it is the time where all this captivity will be removed. தளர்ந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடும்படியாக அவர் சத்துவத்தை அவர் தருவார். All the weary soul in order to sing and rejoice, he will give us strength. இன்னும் 3-4 நிமிஷத்தில் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். 3 or 4 minutes we are going to conclude this meeting. ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். But before which the Lord is going to give us a great anointing. நாம் ஏதோ ஆசைப்பட்டு தவறான முடிவெடுத்து போய் மாட்டிட்டு இப்போ ரகசியமா அழுதுட்டு இருக்கிறோம். We have by mistake taking our own decision got entangled into a wrong place and we are crying silently. ஆசைப்பட்டு ஓடினோம் இப்போ பயந்துட்டு இருக்கிறோம். We went and got entangled with all our desire, but now we are weeping. ஆனால் இப்போது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்ததனால கர்த்தர் விடுவிக்க போகிறார். Just now because we have lifted up our hands and we have surrendered, the Lord is going to deliver us. சத்துவம் தேவனே தந்திடுவார். Power the Lord himself will give. ஒரு 2-3 நிமிஷம் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்கள். For 2 or 3 minutes all those who have received an anointing, please speak in tongues. கர்த்தர் அவருடைய வல்லமையை நமக்கு தர போகிறார். The Lord is going to give us power. நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தினால் அடிமைப்பட்டவர்களாய் இருந்தாலும் நீங்கள் கல்வாரியில் மலர்ந்த மலர்களாய் இருக்கிறீர்கள். No matter what kind of serious sin you are entangled into, but you are the flowers which are born in the அந்த மரண வழிகளிலிருந்து உங்களை திருப்பி கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். And the Lord is all powerful to bring you back from that death way. நீங்கள் பல விதமான பாவங்கள் மத்தியில் சிக்கிக் கொண்டிருக்கலாம். You might be entangled in diverse kinds of sins. பல விதமான மிருகங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். There might be diverse kinds of beasts surrounding you. ஆனால் இயேசு வந்து உங்களை கையை பிடிப்பார் என்றால் அத்தனை மிருகங்கள் விலக வேண்டும், அத்தனை பாவங்கள் விலக வேண்டும். உன்னை பத்திரமாய் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். But when Jesus will come and catch hold of your hands, all these diverse beasts, all the diverse sins has to go away from you and you should be delivered. கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சிறை மாறும் காலம் இதே. கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சிறை மாறும் காலம் இதே. தளர்ந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடிட சத்துவம் தேவனே தந்திடுவார். தளர்ந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடிட சத்துவம் தேவனே தந்திடுவார். கல்வாரி மலையில் மலர்ந்த காலமிதே. கல்வாரி மலையில் மலர்ந்த மலர்களே நம் சிறை மாறும் காலமிதே. கடந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடிட சத்துவம் தேவனே தந்திடுவார். ஆமென். கடந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடிட சத்துவம் தேவனே தந்திடுவார். கடந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடிட சத்துவம் கர்த்தர் சத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறார். கடந்த உள்ளங்கள் மகிழ்ந்து பாடிட ஓ ரமஷமா கதுதா கரமானா திரமௌஷமானா மங்கதுதா கதுதா கரமானா திரா சமானா துரௌஷமானா துரா. Thank you Lord, thank you Lord. O ramausamana mankaturamana katuramania. Thank you Lord, thank you Jesus, thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கர்த்தாவே, நாங்கள் திசை கெட்டு போகாதபடிக்கு நாங்கள் பேதைகள் ஈஸியா பாவத்தினால் வசீகரிக்கப்படுகிறோம். தப்பான வழியில ரொம்ப சந்தோஷமா போயிடுறோம். ஆனால் நீர் எங்களை நடத்த நீர் எங்களுக்குள் வந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை பிடித்துக் கொள்ளும்படியா எங்களை கைகளை நீட்டி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த வாலிபர்களை நீர் பொறுப்படுத்தி இருக்கிறீர். திசை கெட்டு போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் உடைய பாதையில் அவர்களை நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.